வணக்கம். 19/10/2025 இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கூடும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மிகவும் சிறந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாளாக இன்றைய நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், மன மகிழ்ச்சி கூடும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ஆடை ஆபரணங்கள் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி சேர்ப்பதில், தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வருவதில் மிகவும் சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். உங்களுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நண்பர்கள் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும். மிருக சீரிசம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கும். அடுத்ததாக நாம் காண இருப்பது மிதன ராசி பலன். மிதன ராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடல் அசதிகள், மன சோர்வு ஏற்படும். கவனமுடன் இருந்தால் அனைத்து காரியத்திலும் வெற்றியை உருவாக்க முடியும். சற்று உடல் பராமரிப்பில் எச்சரிக்கை தேவை. நேரத்துக்கு உறக்கமும் உணவும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக, வீண் அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 1 மணி வரை சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் பிரகாசமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் மதியம் 2 மணி வரை சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கும். பிறகு சற்று பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் காண இருப்பது கடகராசி பலன். கடகராசி நண்பர்களுக்கு சர்வ தடைகளும் விலகும். இன்றைய புத்துணர்ச்சியோடும் மனத்தெம்போடும் தைரியத்தோடும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக, மிக பிரகாசமான நாளாக அமையக்கூடும். அதே நேரம் உற்றார் உறவினர், நண்பர்கள், சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவர் இடத்திலும் பொறுமை நிதானத்தோடு கவனத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் கடகராசி நண்பர்களுக்கு. கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பூச நட்சத்திரம் மதியம் 2 மணி வரை அனைவர் இடத்திலும் பக்குவத்தோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டிய நாள். மாலை நேரத்தில் மிகவும் பிரகாசமாக சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆயிலி நட்சத்திரம் மதியம் 2 மணி வரை சர்வ காரிய ஜெயம், மகிழ்ச்சி கொடுக்கும். மாலை நேரத்தில் உற்றார் உறவினர், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் அல்லது வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவர் இடத்திலும் அமைதியோடும் நிதானத்தோடும் நடக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அடுத்ததாக நாம் காண இருப்பது சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.